இது மாதிரி காலாலேயே ஷூவை கழட்டுறப்போ, காலை மடக்கிறப்போ, நடக்கிறப்போ கால் முட்டி மடக்கி பின்னாடி பக்கம் வலி இருக்கா, பாப்லேட்டிவ் ஸ்ட்ரெயின் வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு காலை இப்படி 90 பொசிஷன் மடக்கி வச்சுக்கோங்க. இந்த பெண்டான இடத்துக்கு கீழே 1 சென்டிமீட்டர் தம்ப வச்சு நல்ல உள்ள அழுத்துங்க. அந்த மசில் அங்கதான் இருக்கு. வலி இருக்கா இல்லையான்றத இந்த மாதிரி பாதத்தை மூவ் பண்றப்போ உங்களுக்கு தெரியும். பெயின் இருந்ததுன்னா இந்த மசில் ஸ்ட்ரெயினா இருக்குன்னு அர்த்தம். நீயோட பர்பஸே லாக்கிங் அன்லாக்கிங். கால் நேரா இருக்கப்போ லாக் ஆகும், காலை மடக்கிறப்போ அன்லாக் ஆகணுங்க. அந்த அன்லாக் வேலையை பண்ற மசில் தான் இது. இந்த மசில் ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சுன்னா நம்மளால ஃபுல்லா லாக் பண்ணிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் பண்ண முடியாது. இது அன்லாக்கிலேயே இருக்கிறதுனால ஸ்ட்ரெயின் ரொம்ப அதிகமாயிட்டு பெயின் இருக்கும். வாங்க அந்த லாக்கை ரொம்ப சிம்பிளா எடுத்துடலாம். நம்பர் 1, இந்த காலை நேரா வச்சுட்டு கீழே நல்லா டைட் பண்ணி பிரஷ் பண்ணிட்டு ஹோல்ட் இட் ஃபார் 10 கவுண்ட்ஸ் அண்ட் ரிலாக்ஸ் டவுனுங்க. இதுலயே பாத்தீங்கன்னா லாக் ஆகும், அப்படியே நம்ம கொஞ்சம் மடக்கிறப்ப அன்லாக் ஆகும். இதை ரீட்ரெயின் பண்ணணும். நம்பர் 2, 90 பொசிஷன்ல வச்சுட்டு பாதத்தை வெளிப்பக்கமா திருப்புங்க. அப்படியே கையை சப்போர்ட் நீயோட வெளிப்பக்கமும் பாதத்தோட உள்பக்கம் பிடிச்சி அப்படியே லைட்டா திருப்புங்க. ஹோல்ட் இட் ஃபார் 30 கவுண்ட்ஸ். இந்த உள்பக்கம் நீல பெயின் வரக்கூடாதுங்க. நம்பர் 3, அதே பொசிஷன்ல பாதத்தை உள்ள கொண்டு வரீங்க, கம் பேக், உள்ள கொண்டு வரீங்க, கம் பேக். இது மாதிரி தலகாணியை மடக்கி வச்சுட்டு காலை நல்லா டைட் பண்ணிட்டு பொறுமையா விடுங்க. நம்பர் 5, காலை முட்டி மடக்காம தூக்கிட்டு பொறுமையா விடுங்க. பின்னாடி மூட்டு வலியை அலட்சியமா விடுறதுனால தான் டிஃபார்மிட்டி வந்துடுதுங்க. நடக்கிறப்ப முட்டியை மடக்கையே நடக்கிற அளவுக்கு கெயிட்டே மாறிடுது. அலட்சியமா இருக்காதீங்க. ஈஸியா டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ண முடியும். ஜஸ்ட் ஃபார் தி இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.